அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொழுப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஒரே ஆசீர்வதிப்பராக. சென்ற ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து நாங்கள் தியானித்தோம். எத்தனை ஞாபகம் இருக்கு? ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆண்டு கொடுத்த வார்த்தை. ஆகிய அந்த வார்த்தை ஊடாக நாங்கள் சில காரியங்களை பார்த்து தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம். இந்த நாட்களிலே இதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டு கொடுக்கிற காரியம், ஆண்டு ஞாபகப்படுத்துகிற காரியம், அல்லாஹ்வுடைய சபைக்கு எச்சரிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என் நாமத்துக்கு பயந்திருங்கள். அல்லேலூயா. யாருக்கு பயந்திருங்களாம்? ஆண்டவருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள், தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். எதற்காக இது சொல்லப்படுறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் எல்லாம் விரும்புறீங்க தேவனுடைய வருகையில் காணப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் எங்களை என்ன சொன்னால் ஆயத்தமாகி எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேண்டும்? குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். எதற்கு குற்றமற்றதாக காணப்பட வேண்டும்? நாங்க போக போற இடம் வந்து பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. நாங்க போக போற நகரம் வந்து பரிசுத்தமானது. அங்கே அருவருப்பு உள்ளது, தீட்டு உள்ளது, குறைபாடு உள்ளது, தேவனுக்கு பிரியமில்லா ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே அந்த நகரத்துக்குள்ளே, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய பிரசனத்துக்குள்ளே நாங்கள் போக போறோம்னு சொன்னால், அதற்கு எங்களுக்கு தேவை என்ன? எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் சொன்னால், எங்களை பரிசுத்தமாக்குறவர் யாருன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துக்கோங்க, என்னை பரிசுத்தமாக்குறவர் தேவனாகிய கர்த்தர். என்னை பரிசுத்தமாக்குறது கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களை களைவினது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒன்று எங்களை சகல பாவம் மரங்களை சுத்திகரிக்கும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் சீர்படுத்துவது யாருன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எப்பொழுது தேவன் என்னை சீர்படுத்துவார், தேவன் எப்பொழுது என்னை பரிசுத்தமாக்குவார் சொன்னால், நாம் எங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது. ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு பயந்த ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் நினைவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாளோ அவரை தேவன் பயன்படுத்த முடியும், அவரை தேவன் சுத்திகரிக்க முடியும், அவரை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரக நிறுத்த முடியும். எப்பொழுதும் சொன்னால் நீங்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்தால். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்றது, தேவன் எங்களை எதற்காக எங்களை எச்சரிக்கிற அந்த கடைசி நாட்களில் சபையில் அநேக எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே நீங்க வருகிறீர்கள். எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சமீபமாயிருக்கிறது? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. சென்ற நாட்கள்ல கூட நாங்கள் பார்த்தோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்க கடவர்கள், தேசத்தின் குடியெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்தோம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப உங்களை பார்த்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் சமீபமா இருக்கிறதுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி இருப்பீங்களா? சொல்லுங்களேன். உங்களுக்கு வர வேண்டிய அந்த 1 லட்சம் பிராங்க், அந்த 1 லட்சம் யூரோ, அது சமீபமா இருக்கிறது. நீங்க வீட்டை போய் அதை பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்வீங்க? இங்க நிக்க மாட்டீங்களா? இப்ப வாசல்ல இருப்பீங்க. எப்ப அந்த போஸ்ட்மேன் வருவார், எப்ப அந்த DHL வரும், எப்ப அந்த DPD வரும், பார்த்துக்கொண்டு இருப்பீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த 1 லட்சத்தை விட, அந்த 1 லட்சம் பொண்ணை விட இது இன்னும் விலையேற பெற்றது, இது இன்னும் ஆசீர்வாதமானது. என்ன, நீங்க வேண்ட போற பொண்ணோ வெள்ளியோ பணமோ அது அழிந்தே போகும். ஹல்லேலூயா.
இது அழியாத ராஜ்யம், இது நித்திய ராஜ்யம். ஆகவே இந்த நாள் எப்படிப்பட்டதாக நாள் சமீபமா இருக்கிறது. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாதுனால் வாசிக்க கேட்டோம். சீயோனில் என்ன செய்யட்டாம்? சபையில் என்னத்தை செய்யட்டாம்? எக்காலம் ஊதுங்கள். ஹல்லேலூயா. என் பரிசுத்த பர்வத்தை என்ன செய்யட்டாம்? சொல்லுங்களேன். நீ வாழாகாம தலையாவாய், உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே மகளே. சில பேர் யோசிப்பு, என்ன பாசிப்ப கடைசி ஒரு மாசமா ஒரே எச்சரிக்கை பேசிக்கொண்டே இருக்கிறாரு, ஏதாவது பிரச்சனையோ? பிரச்சனை தான். என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு வர போறாரு, ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன? பிரச்சனை ஆண்டவர் வர போறார். ஆண்டு சொல்ற எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. இங்கே பரிசுத்த பர்வத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். எப்படி எச்சரிக்கிறது? தேவனுடைய வசனம். தேவன் வரப்போகிறாரு. உலகம் எங்கும் முறைச்சு. உங்களோட வீட்டுக்கு ஒரு எல்லாம் இருக்கு, உண்மைதான். விடல எல்லாம் இருக்கா? சிட்டிக்கு ஒரு எல்லாம் இருக்கு, உண்மை தெரியுமா? சொன்னா சிட்டியில் ஒரு எல்லாம் இருக்கு தெரியுமா? லோசட்டில் ஒரு எல்லாம் இருக்கு தெரியுமா? ஏதாவது பிரச்சனை சொன்னா அந்த எல்லாம் அடிக்கும். அடிச்சா என்ன செய்யும்? அந்த ஏரியா ஃபுல்லா கேட்கும். ஏன்? எனக்கு தெரியும் ஏதோ ஒரு அபாயம், இல்லாட்டி எங்கேயோ தீப்பற்றி விட்டது. இப்ப அது மாத்திரமில்லை, இப்ப போனுக்கு திடீர்னு நோட் எல்லாம் கழிப்படுங்களா? முந்தியெல்லாம் இருக்காது எல்லாம். நான் கழிப்படு இப்ப 2-3 தினம் வந்துட்டு எதற்காக? ஏதோ ஒரு பயங்கரம் வரப்போறது, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறது. இப்ப என்ன செய்யறாங்க? டெஸ்ட் பண்றாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருடைய கண்டியும் வந்து என்ன செய்யும்? டீடோ டீடோ கத்திச்சா எல்லாம் இருக்கும். ஸ்கூல்ல 2 கூட அதை ஓப்பன் பண்ணி வச்சா என்ன செய்யும்? அது ஓப்பனா கத்துமா? யா, ஓப்பனா கத்துமா? காரணம் என்ன? நீங்க ஓப்பன் பண்ணி வச்சா நமக்கு எல்லாம் அடிக்கும். அப்படி என்ன? அதுக்கெல்லாம் அதற்குரிய காரியத்தை என்ன செய்யறாங்க? எச்சரிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறது, ஏதோ ஒரு உபத்திரவம் வரப்போது. நாட்டை தயார்படுத்துறாங்க, ஜனங்களை தயார்படுத்துறாங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். என்று சொல்றார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்திலே எச்சரிப்பு சத்தமிடுங்கள், தேசத்தின் குடியெல்லாம் தத்தளிக்க கடவது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் வாசித்தோம். இங்கே நாங்கள் யோவேல்ல வாசிக்கிறோம். வேதத்திலே அநேக இடங்களில் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவா சொல்லப்படுது. ஆண்டோட வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக்கப்படினாலே நாளுக்கு நாள் உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு பயந்து நாங்க வாழும் போது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க சமாதானமாய் வாழ முடியும், நாங்க சுகமாய் வாழ முடியும். எங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா அருவருப்புகள் எங்களை விட்டு போக முடியும். எப்பொழுது சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் வாழும் போது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நாங்க வாழும்போது எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் என்ன செய்வாராம்? சொல்லுங்களேன், பயத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராம். யாருக்கு? சின்னவனா இருந்தாலும் சரி, வயசான தாத்தாவா இருந்தாலும் சரி, யார் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில நாட்கள்ல பார்த்தோம். இந்த நாட்கள்ல சபை நடுவில், தேவ பிள்ளைகள் நடுவில், உலகத்தின் நடுவில் என்ன இருக்கு? தேவ பயம் இல்லை. சென்ற நாட்கள்ல பார்த்தேன், கர்த்தரை தேடுற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாராம். யார் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்கள்? எந்த குடும்பம், எந்த பிள்ளைகள், எந்த வாலிப பிள்ளைகள் யார் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்கள்? யார் உண்மையாக வாழுகிறார்கள்? தீமையை விட்டு விலகுகிறார்கள். நீதிமொழி சொல்ற தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். என்னத்தை வெறுப்பதான்? அதை தர முடியாதங்களால. ஆனா பைபிள் சொல்றது தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னத்தை நாங்க வெறுக்கிறோம், என்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம்? நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? சென்ற கிழமை கூட ஒரு நல்ல ஒரு பைபிள் சொன்னான். பைபிள்
ஏசப்பா என்னது சுற்றி திரிகிறாராம்? நன்மை செய்வரா சுற்றி திரிகிறாரா? அப்போ சில 10ஆம் அதிகாரம் தானே, 10:28 10:38. அப்போ சில 10:38 என்ன இருக்கு? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். பிசாசு நினைக்கிறான், சொல்லுங்க, உங்களை எல்லாம் தெரியும், உங்களை யாரை விழுங்கலாம் என்று அவனும் சுட்டித்தான் திரிகிறான். ஏசப்பா ஒரு பக்கத்தால் சுட்டி திரிகிறான், யாரை விடுதலை ஆக்கலாம். அங்கே ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் அப்படித்தானே. கர்த்தருடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிரசங்கம் பண்ணார், கட்டுண்டலை விடுதலை ஆக்கும்படியாக அந்த வார்த்தை இருக்கிறார். ஆனா இங்கே ஒருத்தர் என்ன செய்யறானாம்? யாரை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், யாருக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம், யாரை சேர்ச்சுக்கு போகாம தடை பண்ணலாம், யாருக்கு விரோதமாக பேசலாம். இந்த யாரு? சத்துரு. இவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சத்துருவுக்கு இடம் கொடாதிருங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். இதுக்கு செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து, ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு போதிங்கப்பா, உமக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய சபையார் தேவனுக்கு பயந்து வாழணும். நான் கூட ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஜெபிப்பேன், ஆண்டவரே எங்கள் குடும்பம் தேவனுக்கு பயந்து வாழணும். பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவேன், தேவனுக்கு பயந்து வாழுங்க, என்ன செய்தாலும் வந்து உண்மையை சொல்லுங்க. உங்களுடைய சர்ச் எல்லாருடைய மெம்பர்ஸ் பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிறோம், அதை கூட கவிச்சோம். ஆண்டவரே இந்த சபை தேவனுக்கு பயந்து வாழணும், உங்களுடைய சபை தேவனுடைய வருகையில் காணப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் தேவனுடைய வருகையில் அந்த ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். இந்த பயம் வரணும். சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம், சங்கீத புத்தகம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுது? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்கிறது? என்ன இருக்கணும்? தேவ பயம், ஆண்டவரை குறித்த பயம், தேவனுடைய வசனத்தை குறித்த பயம். தேவனுக்கு விரோதமா ஒரு காரியம் வருகிறது, தேவனுக்கு விரோதமாய் ஒரு சிந்தனை வருகிறது, தேவனுக்கு விரோதமா ஒரு எண்ணம் வருகிறது, தேவனுக்கு விரோதம் மனுஷன் பேசுகிறான். தேவ பயம், ஆண்டவரை குறித்த பயம், தேவனுடைய வசனத்தை குறித்த நடுக்கம். இங்கே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்க. ஏன்னு சொன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியில என்ன செய்யக்கூடாதாம்? அழிந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு. பாலும் தேனும் ஊர் தேசம், செழிப்பான தேசம். ஆண்டவர் அங்க பாலும் தேனும் ஒரு தேசத்தை வச்சுக்கிறாரு. வெட்டாத கிணறு, நாட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு எல்லாம் ரெடியா இருக்கு. புறப்பட்டு போறாங்க, ஆனா அழிந்தே போயிட்டாங்க வனாந்திரத்தில். ஏம் நல்ல நேம் தான், ஆனா பிரச்சனை என்ன? இடையில கோபம் கொண்டாங்க, இடையில சண்டை பிடிச்சிட்டாங்க, இடையில வாக்குவாதம் பண்ணிட்டாங்க, இடையில தேவனுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, இடையில தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டாங்க, இடையில ஒரு குரூப்பை சேர்ந்து மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆரந்த குரூப் சொல்லுங்க. கோராகு, மிஸ்டர் கோராகன் குரூப், கோராகன் குரூப்ல சேர்ந்துடாதீங்க. என்ன பண்ணான்? நீங்க மிதமிஞ்சி போறீங்க, தேவன் எங்களோட இருக்கிறாரு, முறுமுக தொடங்கிட்டான். இதுக்கு ஒரு குரூப் சேர்ந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், விட்டு விலகு. என்ன செய்யட்டான்? விட்டு விலகுங்க. என்னத்தை விட்டு விலகுங்க? பாவத்தை விட்டு விலகுங்க, தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் விட்டு வாசிப்பாங்க, நம்ம வாசித்தோம். விட்டு விலகுங்க. யார் தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க, யார் தேவனுக்கு விரோத கலகம் பண்றாங்க, அந்த கூட்டத்தோட சேராதீங்க, விட்டு விலகுங்க. கர்த்தர் எச்சரிக்கிறாரு.
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை நேசியுங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இன்னும் நேசிக்கிறேன். எப்படி கர்த்தரை ஆராதிக்கணுமா? உண்மையான இதயத்தோடு கூட, முழு இதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு சிந்தையோடு கூட அவரை நேசிங்க. அவரை நேசிக்க நேசிக்க அவருக்குள்ள கனம் எங்களுக்குள்ள வந்து சேர்ந்துடும். அவரோட உறவாட அவருடைய சுபாவங்களுக்குள்ள வந்து சேர்ந்துடும். அவருடைய நாமத்துக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இருக்கும்னு சொன்னால் நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களோட வாழ்க்கையில என்ன காணப்படுதுனால் ஆரோக்கியம் காணப்படும். நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம், இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையை உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய மகிமை மறுபடியும் விரும்புறீங்க? அப்படின்னா தேவனுக்கு பயந்து வாழுங்க, தேவனுக்கு அஞ்சி வாழுங்க, தேவனை கனம் பண்றவளை கனம் பண்ணுங்க, தேவனுக்கு பயந்து வாழ்ற கூட்டத்தோடு சேருங்க, தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தோடு சேருங்க, தேவனை கனம் பண்ற கூட்டத்தோடு சேருங்க. அவரோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம்? தேவனை துதியுங்க, தேவனை ஆராதிங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க, எங்கள் தேவனை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வருகையின் நாள், அந்த பரிசுத்தமான நாள், அந்த கர்த்தருடைய நாளிலே பிரவேசிக்கணும். எப்படியாவது அதுக்குள்ளே பிரவேசிக்கணும். அதுக்கு என்ன தேவை? பரிசுத்தம், உண்மை, தேவனுக்கு பயப்படுற பயம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் அநேக இடங்களிலே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னத்தை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க தீர்க்கதரிசி புத்தகத்தில் என்ன சொல்லப்படுது? எங்களை திரும்பட்டாம். எப்படி திரும்புங்கள்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் எடுத்து திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? பக்கத்துல கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்க. யாரு கூட சொல்ல முடியாது, நான் கூட சொல்ல முடியாது. நான் திரும்புறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் கூட சொல்ல முடியாது. யாரா சொல்ல முடியுமா? எனிபடி? நான் திரும்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எடுத்துடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா இயேசுவை தவிர பரிசுத்தமா ஒருவருமே இல்லை. இங்க சொல்ல என்ன? திரும்புங்கள், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாபப்படுறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னத்தை கிழிச்சு திரும்பட்டான்? இருதயத்தை. சில பேரை விட்டா மேசை அடிச்சு இருந்தா நான் திரும்புறேன், பிரயோஜனமே இல்லை. ஏதாவது உடைச்சு போட்டு தான் திரும்புறேன், பிரயோஜனமே இல்லை. என்ன செய்யட்டான்? உடுப்பை கிழிச்சு பிரயோஜனமே இல்லை. இருதயம், உங்கள் இருதயத்தை கிழித்து மனசாபப்பட்டு, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு உண்மையா மனசாபப்படுறேன், இந்த காரியத்துக்கு நான் மனம் பறந்துறேன், இந்த காரியத்தை நிமித்தம் நான் அழுகிறேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், உம்மை விட்டு நான் தூர போய்விட்டேன், உடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக நான் பேசிவிட்டேன், உடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் பேசிவிட்டேன். உண்மையான ஒரு மனம் திரும்பல், உண்மையான ஒரு மனம் திரும்பலை தேவன் எதிர்பார்க்கிறார். இதுக்கு தேவை தேவ பயம். தேவ பயம் இல்லாம திரும்பவே மாட்டீங்க. தேவ பயம் திரும்பவே மாட்டீங்க. நீங்க பெரிய ஒரு வாய்ஸ்பியல், ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுல குற்றத்துல நீங்க அகப்பட்டு போனீங்க, முடிவு மரண தண்டனை. என்ன? மரண தண்டனை.
மரண தண்டனைக்கு முன்னாலே அந்த ஜட்ஜ் அல்லாட்ட அந்த நீதிபதி கேட்கிறார், நீ இந்த வேலை இதை ஒப்புக்கொண்டு நீ மனம் திரும்பினா நான் விடுதலை ஆக்குவேன். எப்படியான மனம் திரும்ப சொல்றதுனா உண்மையான மனம், இனிமேலுக்கு நீ இந்த காட்சி செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு உண்மையான மனம் திரும்ப நீங்க என்ன செய்வீங்க? திரும்பிங்களா இல்லையா? திரும்பிடுவோம். காரணம் என்ன? அடுத்த நொடி நம்ம மறைஞ்சு போய்விடுவோம். அதை விட மேலான கொடுமை நித்திய காலமாக நரக அக்கினியை தள்ளப்படுவதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா என்றார் தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு உண்மையான மனம் திரும்ப. தேவனுடைய சபையில நானும் நீங்களும் அவருடைய சபையில் தூண்களாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்கு ஆதாரமாக இருக்கிறோம். ஆசாரியராக லேவியராக தேவன் என்னை உங்களை அழைத்திருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு பயந்து வாழாவிட்டால், நீங்க குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து வாழாவிட்டால், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை பரிதாபம். 15ஆம் வசனம் சொல்றது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுன்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் மறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது தேவனுடைய வருகையின் நாளில் நாங்கள் காணப்பட வேண்டும் என்ற நாள் எச்சரிப்பின் சத்தம். ஆயத்தப்படு, எங்கள் இருதயத்தை கிழித்து மனம் திரும்ப, தேவையில்லாத காரியங்களை விட்டு தேவனிட திரும்புங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படியா விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா விரும்புகிறாரு. அடுத்த வருஷம் வரப்போது நீ ரெண்டு நாங்க என்ன செய்வோம்? பாஸ்டர் வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி என்ன எடுப்போம்? நாங்கள் வாக்குத்தத்தம் போன வருஷம் எடுத்து வச்சு சாட்சி சொல்லுவோம். நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாரு தேவன். பொய் சொல்ல மனுஷனே அல்ல, அவன் நிறைவேற்றுவார். வாக்கு தந்தம் பாடின உண்மை உள்ளவர். நாங்கள் சரியான பாத்திரமாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கு தேவனை குறித்த பயம் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்? தேவனை கொடுக்காத தேவனுக்கு கொடுக்க முடிய கனத்தை கொடுக்காவிட்டால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்? எங்களுடைய மனம் எல்லாம் சீர்கட்டு போய்விட்டது. பின்மாற்றமான சிந்தனைகள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிற வழியில் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். துக்க செய்திகளை கேட்கும் போது, தோல்விகளை சந்திக்கும் போது, துர்ச்செய்திகளை கேட்கும் போது என்ன செய்தார்கள்? பின்மாற்றம். தேவ பயம் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். நிமித்தம் அழிந்தே போனார்கள். நாங்கள் அழியாதபடி இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு உண்மையாய் வாழணும். எண்ணாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எண்ணாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், ஒரு திருச்செய்தியை கேட்டது நிமித்தமாக, ஒரு கலக்கமான வார்த்தையை கேட்ட நிமித்தமாக, அங்கே அந்த கானானை வெகுவாக பார்த்து சென்றவர்கள் வந்து சொன்னார்கள், அதை நாங்கள் பிடிக்க முடியாது, அங்கே போன அழிந்து போய் விடுவோம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய ராட்சதர்கள் சொல்லி ஒரு துச்செய்தியை கேட்ட போது அவர்கள் பயந்து என்ன செய்ய தேவனுக்கு விரோதமாக பேச தொடங்கி விட்டார்கள். ஆனால் இந்த 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. இதை யார் சொல்றது? உண்மையாய் தேவனுக்கு பயந்தவன், விசுவாசிக்கிறவன், தேவனை கனம் பண்ற மனுஷன் சொல்றான், நீங்க அந்த கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டாம், தேவனுக்கு விரோதமாக பேச வேண்டாம். அந்த தேசத்து ஜனங்கள்
எங்களுக்கு இறையாவார்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த ஜனங்க என்ன செய்தார்கள்? முறுமுக தொடங்கினாங்க, எதிர்த்து நின்றாங்க, தேவனுக்கு பயப்படவில்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, தேவனை கனம் பண்ணவில்லை, தேவனுடைய ஊழியக்காரருக்கு கனம் பண்ணாம என்ன செய்தார்கள்? எதிர்த்து நின்றாங்க, எதிர்த்து பேசினாங்க. அங்கே வேதம் சொல்றது 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, 14:4, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்களாம். என்ன சொன்னாங்க? கஷ்டப்பட்டு ஆண்டவர் கடலை பிளந்தாரு, எரிகோவை உடைச்சாரு, அநேக காரியங்களை செய்தாரு, எத்தனை காரியங்களை செய்து வாதைகளை அனுப்பி புறப்பட பண்ணின பின்பு இப்ப எங்க போறாங்களாம்? என்னது? போஸ்ட் மாஸ்டர் வேலை இல்லை ஐயா, பின்மாற்றம், திரும்பி போட்டாங்க. காரணம் என்ன? ஒரு துர்ச்செய்தி, ஒரு துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை பரப்புனக்கும் ஐயோதான், அதை கேட்டு பின்வாங்க போற வாழ்க்கையும் ஐயோதான். யாரை பார்க்க தேவ சமூகத்துக்கு வருகிறோம்? யாரை ஆராதிக்க வருகிறோம்? யாரை கனம் பண்ண வருகிறோம்? தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நாங்கள் வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்து நாங்கள் வாழுவோம் சொன்னார். அவங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்க காரியங்களை நிறைவேற்ற அற்புதமானவராயிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனை உண்மையாய் நாங்கள் ஆராதிக்கிறோமா? உண்மையாய் அவருக்கு பயப்படுற பயம் இதயத்தில் இருக்கிறதா? எல்லாவிட்டால் மாயமாலம் பண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? சில பேர் இருப்பாங்க, சில பயப்படுற மாதிரி இருப்பாங்க, ஆனா பயம், நடிப்பு. கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணம். உங்களுடைய நடிப்பு, உங்களுடைய ஆக்சன், உங்களுடைய மாயம், சில பேர் கதைக்கு விட்டு பாருங்க, அப்போ அன்பு பொங்கி வழியும். ஆனா திரும்பி என்ன செய்வாங்க? நடிப்பு, பிரயோஜனமே இல்லை. உண்மையாய் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருங்க. தேவன் உண்மையுள்ள மனுஷனை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அவருடைய வாழ்க்கை நிரந்தரமா இருக்கு, நிச்சயமா இருக்கும். கர்த்தருக்கு உண்மையா இருங்க, அவருக்கு பயந்துடுங்க, அவருடைய வாழ்க்கையை செழிப்பை கட்டளிடுவார். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே கடைசியாக அங்கே என்ன நடக்கப்பட்ட சொன்னால், அங்கே சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் அந்த பூமியில பிறக்கும் போதே யோவான் எப்படியாக அவர் அறிமுகப்படுத்த சொன்னால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்துறார். ஆண்டுக்கு தெரியும் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், செய்ய வேண்டிய வேலை என்ன, எல்லாவற்றையும் செய்து தன்னை ஒப்பு கொடுத்தாரு, மரண பரிந்தனை தாழ்த்தினாரு. அந்த வேளையும் கூட அங்கே லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார். அறையப்பட்ட வேளையிலே அவருடைய இடது புறத்திலும் வலது புறத்திலும் 2 பேரை அங்கே சிலுவையிலே அறைந்தாண்டு வேலை சொல்லுகிறார். எத்தனை வாசித்துக்குங்க? யார் அவர்கள்? குற்றவாளிகள், மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை செய்தவர்கள். கிறிஸ்து இயேசு அங்கே அறையப்பட்ட வேளையும் கூட அவர்களும் கூட சிலுவையிலே அறையப்பட்டாங்க. 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நாம் எங்கே பார்க்கும்போது என்ன நடக்க சொன்னால், அங்கே சிலுவையில் அறையப்பட்டு விட்டார்கள். இப்போ எங்க இருக்கிறாங்க? சிலுவையில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன போக போகுது? ஜீவன் போக போகுது, மறிக்க போகிறாங்க. கிறிஸ்து நடுவில் இவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் என்ன போக போகுது? உயிர் போக போகுது. உயிர் போற வேளையும் கூட என்ன நடக்க சொன்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் ஒருவன் என்ன செய்யலாம்? ஆண்டவரை இகழ்கிறான். யாரை இகழ்கிறான்? ஆண்டவரை. நீ கிறிஸ்துவானால், ஒரு மரியாதை இல்லை, ஒரு இது இல்லாம என்ன சொல்ற, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும்
ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தானாம். அல்லேலூயா. சாக போற நேரத்திலும் கூட என்ன போயில, அடங்கல, கோபம் அடங்கல, திமிர் அடங்கல, பாவத்தை உணரல, தன்னை தாழ்த்தல, உயிர் போக போதும். சில பேரை பாருங்க, எல்லாம் அடிபட்டு நொறுக்கப்பட்டா என்ன விடாது, அம்மாட்டேன் நான் இப்படித்தான் நிற்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு என்ன இதுதான், என்னதான் நடந்தாலும் உயிர் போனாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை சொல்லிடுவாங்க. அப்படிங்க யாராவது இருக்காதீங்க, இருக்காதீங்க. ஒரு என்ன செய்தான், அதான் நீ கிறிஸ்துவனா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை என்ன செய்தாராம், இகழ்ந்தான். மற்றவன் இயேசு நடுவில் இருக்கிறாரு, வேதனையோடு கூட, தலையில முள்முடி, கைகள்ல கால்கள்ல ஆணி, அறையப்பட்டவரான், ஆத்தும பாரத்தோடு பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்துக் கொண்டே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவனை விட போறாரு. அங்க மற்ற சைட்ல இருக்கிறவன் என்ன சொல்ற, அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? ஒரு நல்ல வார்த்தை பேசுறான். என்ன சொல்றான், நீ ஆக்கினைக்கு உட்பட்டிருக்க, இப்ப நீங்க நாங்க மறைக்க போறோம், சிறுவர் அறையப்பட்டிருக்கிறோம், இப்ப கூட உனக்கு என்ன இல்லை, தேவ பயம் இல்லையா? நீ யாராவது பேசினா சொல்லுங்க, யாராவது குழப்படி பண்ணா எதிர்த்து பேசினா சொல்லுங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்க, தேவ பயம் உனக்கு இல்லையா? ஓடிடுவாங்க வீட்டு, நடி மனந்திருப்பாங்க. யாராவது தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக பேசினா சொல்லுங்க, உனக்கு தேவ பயம் இல்லையா? குற்றம் சொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை, என்ன இல்லை, மற்றவனை குற்றம் படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பேசுற மற்ற அவனுக்குள்ள என்ன இருக்கு, தேவ பயம், கடவுளை கொடுத்த பயம். அவன் உணர்கிறான், தன்னுடைய பிள்ளையை உணர்கிறான், தன்னுடைய பாவத்தை உணர்கிறான், தான் செய்த குற்றத்தை உணர்கிறான். அடுத்த வசனம் சொல்றது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்படியா இருந்தா அவன் என்ன செய்யறான், அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்றான். ஏன், நான் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டோம், அதற்குரிய தண்டனை இந்த சிலுவை மரணம், அதுக்குரிய தண்டனை எனக்கு மரணம், உயிர் போற அளவுக்கு இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைக்கு தக்க பலனை அடைகிறோம். நான் செய்த குற்றத்துக்கு பலனை அடைகிறோம், நாங்கள் செய்த தண்டனைக்கு பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை என்ன செய்தானாம், கடிந்து கொண்டான். அல்லேலூயா. என்ன செய்தானாம், எல்லாத்தையும் கடிந்து கொண்டான். எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க? நல்லது சொன்னா கடிந்து கொள்வோம், என்ன இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, என்னதுக்கு கடிந்து கொள்ள மாட்டீங்க? யாராவது குற்றம் சொன்னா கடிந்து கொள்ளும், தேவையில்லாம பேசினா ஸ்டாப், நிப்பாட்டு. நான் அடிக்கடி சொல்றது, சேராதீங்க. கூட்டம் கூடினால் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது உங்களுடைய ஆபத்து, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஆபத்து, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆபத்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆபத்து, உங்களுடைய சமாதானத்துக்கு ஆபத்து. நீங்க தேவனோட உறவாட முடியாது, நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது, உங்களுடைய சரீரத்தில் சுகம் இல்லை. தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. அவர் என்ன செய்யறான், நிப்பாட்டு, கடிந்து கொண்டான். என்ன சொல்றான், இவரோ தகாத ஒன்றை அடப்பிக்கல அப்படின்னு அரைஞ்சுக்கிறான். இயேசுவை பற்றி நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார், சத்தியத்தை அறிவித்தார், நோயாளிகளை குணமாக்கினாரு, தேவனுடைய வார்த்தையை போதித்தாரு, ஜனங்களை போஷித்தாரு, பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரு, அநேக நன்மையை செய்திருக்கிறாரு. ஒன்றை குற்றமாக காணல. என்ன செய்கிறான், ஆண்டவர் நீதிபரர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தவான் சொல்ல என்ன செய்கிறான், அறிக்கை பண்றான். அதுக்கு பின்பு என்ன செய்யறான், இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. ரெண்டு பேரும் பேசி போட்டு கடைசியா என்ன செய்யறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தல்ல. அல்லேலூயா. நானும் நீங்கள் செய்வனைக்காரையும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கும் என்ன இருக்கு, உங்களுக்கு கொண்டாட்டம் இருக்கு. இவன் என்ன செய்யறான், இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர் செவி கொடுப்பார்.
இயேசுவை நோக்கி கூப்பிட்டார், அவர் பதில் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசு நோக்கி கூப்பிட்டால் அவனுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இவன் எந்த சூழ்நிலை கூப்பிடுறான்? உயிர் போக போகுது. இயேசு எந்த சூழ்நிலை இருக்கிறாரு? அவரும் ஜீவனை விட போகிறார். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து ஏற்றுக்கொண்டு இப்ப ஜீவனை விட போகிறார். அந்த சூழ்நிலையும் கூட என்ன செய்யறான்? இயேசுவை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடிய என்னை தரணும். உருக்கமான ஜெபம், ஒரு தாழ்மையான ஜெபம், உயிர் புறக்கு முன்னாடி கடைசியா ஒரு ஜெபம், ஆண்டவரே நினைத்தரலும். ஒரு மன்றாட்டு, ஒரு முழு இதத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட அழுகிறான், ஆண்டவரே என்னை நினைத்தரலும். இவ்வளவு ஒரு பாரமான ஜெபம், இவ்வளவு ஒரு வலியுள்ள ஒரு புறமதியான ஜெபம். கடைசியா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி சொன்னாரு? பக்கத்துல இந்த சண்டை பிடிச்ச அவனை பார்த்து சொல்லல, இகழ்ந்தானா அவனை பார்த்து சொல்லல, தேவ பயம் இல்லாம பேசினானே அவனை பார்த்து சொல்லல, தன் குற்றத்தை உணராம இருந்தானே அவனை பார்த்து சொல்லல, இயேசுவை அங்கே அசட்டை பண்ண அவனை பார்த்து சொல்லல. தன்னை தாழ்த்தின மனுஷன், தன் பாவங்களை உணர்ந்த மனுஷன், இயேசுவை ஆண்டவன் சொன்ன மனுஷன், ஆண்டவர் தகாத காரியத்தை ஒன்று செய்யவில்லைன்னு சொன்ன மனுஷனை பார்த்து இங்க சொல்ற, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வார்த்தைகள் கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில இருப்பாய், இன்றைக்கு நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய், இன்றைக்கு உடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்படும். விசுவாசி. ஹல்லேலூயா. எப்பொழுது உலகத்தில் தேவ பயம் இருந்தால், உலகத்தில் தேவ பயம் இருந்தால், நீங்க தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தால், ஆண்டு சொல்ல இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பரதீஸ் என்பது ஆவிகள் இழைப்பார் இடம். தேவ பிள்ளைகள் பரிசுத்தவாங்க இப்பொழுது நம்ம மறைத்தால் பரதீசில போய் நாங்கள் இழைப்பாருவோம். இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். குற்றம் செய்தவன் தான், பிழை செய்தவன் தான், ஆனா கடைசி நிமிஷத்தை கூட சான்ஸை விடல, அந்த நல்ல சான்ஸ் விடல. அவனுக்கு பிளஸிங், இயேசுக்கு பக்கத்துல சிலுவை அறையப்பட்டது பெரிய பிளஸிங். நாங்க அதை விட பாக்கி அவங்க தேவ சமூகத்தில் இருக்கிறோம். சரி, உணர்றீங்க அதை? தேவ சமூகத்தில் இருக்கிறது உங்களுக்கு பிளஸிங்கா இல்லையா? தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகம் எல்லாம் அவனான் தந்தன் வழியில போய் கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷத்தை தேடி, சமாதத்தை தேடி, விடுதலையை தேடி, சுகத்தை தேடி, நாடு நாடா, ஊரூரா ஜனங்களை மனுஷத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவர். தேவையானது ஒன்று தேவனுடைய பாதத்தில் இருப்பது, தேவையானது ஒன்று கர்த்தரை ஆராதிப்பது. அந்த சந்தர்ப்பத்தை விடல. இன்றைக்கு நாங்கள் எத்தனை சந்தர்ப்பத்தை நாங்கள் தழுவ விட்டோம். எவ்வளவு நாட்கள் தேவனுடைய எங்களுக்கு கொடுத்த சான்ஸை நாங்கள் விட்டு விட்டோம். எத்தனை சான்ஸங்களை தந்தாரு. ஏன் இன்றைக்கு நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம்? ஏனென்றும் எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை, ஏனென்று நான் கர்த்தருக்கு அனுப்பி பிரகாசிக்க முடியல. ஏன் தேவனுடைய கண்டு நாங்களா அவருடைய காட்சி செய்ய முடியல? சான்ஸை தவற விட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா முடியல. அந்த சான்ஸை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். எத்தனை பேர் ஆண்டை நோக்கி கூப்பிட விரும்புறீங்க? இன்றைக்கே ரட்சிப்பு, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ஒப்பு கொடுக்கிற நாள். இன்னொரு நாளை எதிர்பார்த்து காத்திராதீங்க. நாளைக்கு செய்வோம், நாளைக்கு ஒப்பு கொடுப்போம், நாளைக்கு மனம் திரும்புவோம், நாளைக்கு பாவத்தை விட்டு விலகுவோம், நாளைக்கு நான் கர்த்தரை தேட போவேன். தேவனுடைய காரியத்தை தடை பண்ணி போடாதீங்க.
எல்லாம் செய்தாலும் நான் தேவ சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன். அந்த ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுங்க. எல்லாவற்றையும் செய்யுங்க. படியுங்க, வேலை செய்யுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போங்க, ஜிம்முக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. வேலை செய்யுங்க, குடும்பத்தை எல்லாம் செய்யுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. சான்ஸை விடாதீங்க. இருள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாள் சீக்கிரமாய் இருக்கிறது. சீயோனிலே காலம் ஓதுங்கள். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவிங்க. நடுக்கத்துடனே களி கூறுங்க. அநேக வார்த்தையோடாக தேவன் விசுவாசிக்கிறேன். என்னோடு பேசினார். என்னோடு பேசி விசுவாசிக்கிறேன். ஒரே வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். இன்றைக்கு போடப்பட்ட வசனம் நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீங்க தேவனுக்கு பயந்தால், குடும்பமாய் தேவனுக்கு பயந்தால், பிள்ளைகளோடு கூட தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் தீமை உங்களை அணுகாது. நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் உலகத்தில் உள்ள எதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பொழுது ஆண்டு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார், பயப்படாதீர்கள், பயப்படாதே, நான் உனக்கு துணைக்கிறேன்னு சொல்லுவார். பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லுவார். பயப்படாதீங்க, இன்றைக்கு காண்கிற ஏத்தை நீங்க காண்பதில்லைன்னு சொல்லுவார். இப்பொழுது நான் நீங்கள் தேவனுக்கு பயந்து வாங்க. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்துங்கப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா. நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு, வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடன் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you.
பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் குண்டுகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே, அவர் வைத்தாரே, சீக்கிரமாய் வருவாரே.